Hello everyone, welcome back to our channel. So இந்த வீடியோல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா NTA என்னதான் பண்ணி வைக்கறாங்க எனக்கு புரியல. ஓகேவா? நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்னா NMC அப்லோட் பண்ண சிலபஸ்ல ஒரு சில இடத்துல மிஸ்டேக் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த சிலபஸ் எல்லாம் இதுவரைக்கும் CBSE புக்ல இருந்ததே கிடையாது. அது இல்லாம அனிமல் அந்த ஃப்ராக் எல்லாத்தையும் அவங்க இன்செக்ட்னு போட்டு வச்சிருந்தாங்க. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோ அதெல்லாம் சரி பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். NTA சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சோம்பேறியா இருப்பாங்க, கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். NTA பார்த்தீங்கன்னா செத்த சோம்பேறி. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது உட்காந்து டைப் கூட பண்ணல. NMC என்ன கொடுத்தானோ அதை அப்படியே எடுத்து அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் போய் பார்த்து அது காட்டுற அளவுக்கு கூட எனக்கு ஒன்று இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. ஓகேவா? இவ்வளோ செத்த சோம்பேறித்தனமாக வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ NTA என்ன பண்ணிங்க, நம்ம ஆல்ரெடி NMCயோட ஷெட்யூல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நான் டெலிகிராம் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணேன், NTA அவனோட வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் என்ன, நான் வந்து அன்னைக்கு வந்த நைட்டே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு NTA வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன். இதில் நடுவில் வேறு பேசினாங்க, நாங்கள் CBSE எக்ஸ்பர்ட்டே பேச போகிறோம், NTA எப்சர்ட் ஏதோ சொன்னேன். இது பண்ணுறதுக்கான இவ்வளோ நாள் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட்டின் வந்தால் தான் நம்மளுக்கு ஃபைனலைஸ் சிலபஸ் தெரியும். அதுலேயாச்சும் உட்காந்து டைப் பண்ணுறாங்களா இல்லை அதுலேயும் இதே வச்சிடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஓகேவா? ஸோ சிலபஸ் நீங்களே போய் NTA வெப்சைட்டில் பார்க்கலாம், ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேவா? அவங்க எப்படி ஏதோ ஒரு பேப்பரில் டைப் பண்ணியிருந்தாங்க, அதை என்ன பண்ணாங்க, அப்படியே ஃபோட்டோ எடுத்து PDF மாற்றி தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. இவன் அதே PDF அப்படியே திரும்பி போய் அப்லோட் பண்ணியிருக்கான் NTA. ஓகேவா? சோம்பேறியாக இருக்கலாம், செத்த சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சரியா? ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்க, சோம்பேறியா செத்த சோம்பேறியா, எந்த கேட்டகிரியில் வேணாலும் இருந்துக்கோ. பட் நீட் பாஸ் பண்ணணும், அந்த 2 கேட்டகிரி தாண்டி நீ வந்து புதுசாக படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? புதுசாக படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். இனிமேல் நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 rupeesக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ 3000 rupees கோர்ஸோட ஃபீஸ். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன்னா லேட்டாக வந்து அந்த கோர்ஸ் வந்து உங்களால் எல்லா வீடியோக்கு வந்து பார்க்கக்கூட முடியாது. ஸோ லிமிட்டட் டைமுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்க போது. இனிமேல் யாராச்சும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆப்பில் போயிட்டு ட்ராப்பர்ஸ் கோர்ஸ் ஃபார் 24. ஓகேவா? நம்ம எய்மர்ஸ் ஆப்பில் போயிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ராப்பர்ஸ் கோர்ஸ் ஃபார் 24 3000 ரூபாய்க்கு அந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். தயவுசெய்து இனிமேலும் உன் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இனிமேலும் நாங்கள் வந்து NTA மாதிரியே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். உங்களோட எய்மே ஃபுல்லாக போயிடும். ஸோ சீரியஸாக உட்காந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் சீரியஸாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. NTA புல்லட்டினில் சேஞ்ச் பண்ண போகிறான்னு தெரியல. சரிங்களா? ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸ்ட்ரா எந்த டாபிக் எல்லாம் நம்ம புக்கில் இல்லையோ அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு PDF மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா? மிஸ்லேனியஸ்னு சொல்லிட்டு ஒரு PDF மாதிரி கொடுத்துட்றேன். அதில் கூட நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ப்ரிப்ரேஷனில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தயவுசெய்து உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. எய்மர்ஸ் ஆப்பில் போயிட்டு ட்ராப்பர்ஸ் ஃபார் 2024. ஓகேவா? ட்ராப்பர்ஸ் கோர்ஸ் ஃபார் 2024 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கோர்ஸோட ரேட் 3000 rupees. இதே கோர்ஸ் 25,000க்கு வாங்கி லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க. இனிமேல் லைவ் கிளாஸ் எல்லாம் இருக்காது, எனக்கு சிலபஸ் முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒன்லி பியூர்லி ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே லேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கே டைம் இருக்காது, ரிவிஷனுக்கும் டைம் இருக்காது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த கோர்ஸ் வந்து நான் ஆப் ஸ்டோரில் வச்சுருப்பேன். ஓகேவா? இல்லைனா அதுக்கப்புறம் உங்களால் இதை பர்ச்சேஸ் கூட பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கோ, தயவுசெய்து ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. சீக்கிரமாக கோர்ஸை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ சிலபஸில் இப்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லை. 2-3 டாபிக் புதுசாக பயாலஜியில் ஆட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு தேவையான PDF நான் உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.